ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெரைட்டி ரைஸ். ஃபஸ்ட்டு தேங்காய் சாதம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதோட கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அது போக பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, சமையலுக்கு யூஸ் பண்ணுற கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம சாப்பிட்ற கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போது நான் துருவி வச்சுருக்க தேங்காவை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். மிக்சியில் போட்டு தான் துருவிருக்கேன். ஸோ அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அருவாமனையிலையும் துருவலாம், இல்லை அப்படின்னாலும் மிக்சியில் நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னாவே இந்த மாதிரி துருவலாம் வந்துடும். அதை இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துருங்க. அதுவும் கோல்டன் ப்ரௌன் மாதிரி வரணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம சாதத்தில் போட்டு கிளறிடலாம். இப்போ ஒயிட் ரைஸில் போட்டாச்சு. லேசாக உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் சாதம் ரெடி. அதுக்கடுத்து பார்க்க போகிறது எலுமிச்சை சாதம். ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் விட்டுக்கிறேன். கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட நம்ம கடலைப்பருப்பு, சாப்பிட்ற கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட சமையல் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். வத்தல் சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கோங்க. நான் 2 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 10லேருந்து 12 வத்தல் எடுத்து கிள்ளி போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தூள் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா, அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தான் பிழிஞ்சிருக்கேன். ஸோ அதை இதோட ஆட் பண்ணிடலாம். இது நல்லா கொதித்து நல்லா கெட்டியான மிக்ஸாக வரணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாதத்தோடு கிளறிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்துருச்சுன்னு. ஸோ இதை சாதத்தில் கிளறிக்கோங்க. மஞ்சத்தூள் உங்கள் இஷ்டம்தான், குறைச்சி ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். லெமன் சாதம் ரெடி. அடுத்தது புளியோதரை. ஃபஸ்ட்டே கடாயில் வத்தலையும் வெந்தயத்தையும் நான் வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெறும் கடாயில் கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட துவரம்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் கடாயில் நல்லா வறுத்துருங்க. இதை இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லி இருந்தால் முழு மல்லியை ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் மல்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா வறுபட்டுருச்சு. எடுத்து வச்சுட்டேன் தனியாக. இப்போ நான் வறுத்த எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தனியாக கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். இப்போது கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். சாப்பிட்ற கடலைப்பருப்பு 2மே ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பொரியட்டும். அது கூட வத்தல் ஒரு 5 வத்தல் கிள்ளி போட்டிருக்கேன். நல்லா வறுத்துடணும். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பொடியை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பொடியில் வத்தல், வெந்தயம், துவரம்பருப்பு, மல்லி, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சமாக மிளகு, இதை தான் நான் வறுத்து அரைச்சிருந்தேன். பெருங்காயம் போட்டு அரைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதோட ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக் பேஸ்ட்டாக வரணும். ஸோ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா கொதித்து வர டைமில் அந்த பொடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை லைட்டாக மேலே தூவி விடுறேன். இது சாப்பாடு கிளறும் போதும் தூவலாம். இப்போ நான் இதிலையே தூவுறேன். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கோயிலில் சாப்பிட்ற புளியோதரை மாதிரியே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இந்த பேஸ்ட் கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ தேவையோ அப்போ எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய கிண்டிட்டோமே வேஸ்ட் ஆயிருமோன்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ தக்காளி சாதம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக வெங்காயம், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை இதோட ஆட் பண்ணிடுங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், அது உங்கள் காரத்துக்கு ஏற்ப. கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன், இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. ஒரு சிம்லேயே வச்சு ஒரு 2 to 3 minutes நல்லா அந்த மிளகா வத்தல் இதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து கிண்டி விடுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை சாதத்தில் போட்டு கிளறலாம். தக்காளி சாதம் சீக்கிரமாக குயிக்காக செஞ்சிடலாம். நம்ம குக்கரில் வச்சு தக்காளி சாதம் செய்வோம். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக செய்கிறது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம தயிர் சாதம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தயிர் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதோட இதை தாளிச்சதை கொட்டிடுங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாதத்தில் போட்டு பிசைஞ்சிட வேண்டியதான். சாதத்தை ஃபஸ்ட்டே நல்லா மசிச்சு விட்ருங்க. அதுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணுங்கள். தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பால் ஆட் பண்ணிக்கிட்டேங்கன்னா போதும். வெளியே கொண்டு போகிறீங்க, எங்கேயாவது கொண்டு போகிறீங்கன்னா புளிக்கவே புளிக்காது. இப்போ நான் கொஞ்சம் பால் ஆட் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெளியூர்களுக்கு கொண்டு போகிறீங்கன்னா கொஞ்சமாக தயிர் விட்டுட்டு பால் மட்டும் காய்ச்சின பாலை வந்து ஆட் பண்ணிங்கனாவே போதும். புளிக்காமல் சூப்பராக இருக்கும் தயிர் சாதம். டேஸ்டான தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. 5 வகையான சாதமும் ரெடி. தேங்காய் சாதம், எலுமிச்சை சாதம், புளியோதரை, தக்காளி சாதம், தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது மூலமாக நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.